முதல் அட்டாக் அமெரிக்கா நடத்தவில்லை, இஸ்ரேல் தான் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததோட இஸ்ரேல் லெபனானை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. காரணம், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற செய்திகளோடு ஒரு பிரேக்கிங் நியூஸோட தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னா, ஈரான் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் மீது அட்டாக் பண்ணுவதற்கான இராணுவ தயாரிப்புகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இடையில பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே தாக்குதல் நடத்துவது அவர்களுடைய யுத்தியாக இருந்த அடிப்படையில் தான் தற்போதும் பேச்சுவார்த்தைகள் சிறந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது என்று இருதரப்புமே சொல்லிக் கொண்டிருந்த நிலையில தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இது ஒரு சைன் அட்டாக்காக நடைபெறவில்லை, அதாவது குறியீட்டு தாக்குதலாக நடைபெறலைங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. அவங்க சைன் அட்டாக் பண்ணுவோம்னு தான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. போய் சில இடங்களை தாக்கி எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் என்ற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி சைன் அட்டாக் நடைபெறவில்லை, டீப் அட்டாக்காகவே நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுகிற போது ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவதுதான் எங்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடு என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தாக்குதலை தான் தற்போது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. முதல் அட்டாக் அமெரிக்கா நடத்தவில்லை, இஸ்ரேல் தான் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததோட இஸ்ரேல் லெபனானை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. காரணம், ஹிஸ்புல்லாக்கள் அங்கே இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் லெபனானை நோக்கியும் அதே போன்று அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானை நோக்கியும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒரு சில பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முக்கியஸ்தர்கள் யாருமே இதுவரை கொல்லப்படவில்லை என்று அனடோலு நியூஸ் ஏஜென்சி, டர்க்கியினுடைய நியூஸ் ஏஜென்சி சொல்லுகிறது. இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால், ஈரானுடைய மிக முக்கியமான இர்னா உள்ளிட்ட INRI உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களுடைய இணையதளங்கள் சைபர் அட்டாக் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நிறுவனங்களுடைய செய்திகளை நமக்கு பெற முடியாமல் இருக்கிறது. சைபர் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய மொசாது தான் சைபர் அட்டாக் செய்திருக்கிறது என்று ஈரானுடைய மற்ற ஊடகங்கள் அதை தழுவி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களில் ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் உள்ளிட்டவர்களுடைய இருப்பிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஜனாதிபதி மாளிகை தாக்கப்பட்டிருக்கிறது. புலனாய்வு அமைச்சகம், ஈரானுடைய CID டிவிஷன் புலனாய்வு அமைச்சகம் தாக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அணுசக்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாரிஸில் இருக்கக்கூடிய இராணுவ வளாகம், ரொம்ப முக்கியமான இராணுவ வளாகம், அங்கதான் அமெரிக்காவிடமிருந்து ஈரான் வாங்கிய F-14 வகையான விமானங்கள் இருக்கக்கூடிய இராணுவ வளாகம் இருக்கிறது. அந்த ராணுவ வளாகங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலதிகமாக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய தங்குமிடம் இதுதான் என்று இலக்கு வைக்கப்பட்டு அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே முக்கியமான இடங்கள் எல்லாமே ஜனாதிபதி, ஆயத்துல்லா அலி ஹாமனி, ராணுவ தளங்கள் என்ற முக்கியமான எல்லா இடங்கள் மீதும் சாதாரண தாக்குதலில் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இதுவரைக்கும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடங்கவில்லை. பதிலடி தாக்குதல்கள் விரைவில் வரும் என்று சொல்லி இப்பொழுது ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக அறிவித்திருக்கிறது. இதுவரை வந்திருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அங்கிருக்கக்கூடிய முழுமையான செய்திகளை பெற முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. இருந்தாலும் அல் ஜசீரா தொடர் அப்டேட்டுகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து தகவல்களை தர்றாங்க. ஈரானுடைய முக்கியமான பல வளாகங்கள் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. முக்கியமான பல மாவட்டங்களிலும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப் போவதாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பதிலடியை தொடங்கவில்லை. எந்த அளவு தூரம் அந்த பதிலடிகள் இருக்க போகிறது என்கிற செய்திகளை பார்க்கலாம். சில நேரம் இந்த வீடியோவை நீங்க பார்க்குற நேரத்தில் பதிலடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கவும் கூடும். அப்படி வந்தால் நம்முடைய அடுத்த வீடியோவில் உடனடியாக அந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு ஈரான் பற்றிய முழுமையான அப்டேட்டை, உண்மையான அப்டேட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கு.